பார்த்து வருகிறோம். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் நீலாங்கரை வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்குமாறு உத்தரவிட கோரிக்கை வைத்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா. நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவரது மனைவி கடந்த டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில் அது கடந்த வாரம் அந்த வழக்குக்கான ஒரு நம்பர் வழக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு நம்பர் அனுமதிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய பேசு பொருளாக காணப்பட்ட நிலையில் தற்போது நீலாங்கரை வீட்டில் குடியிருப்பதற்காக அவர் மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். அதாவது நீலாங்கரை பகுதியில் உள்ள குடும்ப அந்த வீட்டுக்குள்ள நாம் வழக்கு முடிய வரை தங்கி இருக்கப்பட வேண்டும், இந்த வழக்கு நடத்த வேண்டும் என்றால் இந்த வீட்டில் இருந்தால்தான் நடத்த முடியும் என்று தற்போது ஒரு மனுவையும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதனுடைய விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. தொடர்ந்து நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய்க்கு தொடர்ந்து அவர் மனைவி மூலமாக தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டங்கள் துவங்கியுள்ளதால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்குமாறு உத்தரவிடக் கோரி மற்றொரு மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனைவி சங்கீதா தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்குகள் எப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது ராபர்ட்? கண்டிப்பா. இந்த வழக்கு செங்கல்பட்டில் இருந்தும் சென்னைக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார் என்று தற்போது தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு நீலாங்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு வழக்கை சந்திக்க முடியாத என்ற நிலையில் சென்னையில் அவர்கள் வசிக்கும் நீலாங்கரை பகுதியான அந்த வட்டாரத்துக்குள் வருகின்ற சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர வேண்டும் என்ற ஒரு மனுவையும் அவர் சங்கீதா தற்போது தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.